Dear 11th standard students, I am Metro Karunagaran. In exercise number 4.5, sum number 23, the product of n odd natural numbers. Odd natural numbers உடைய product கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க பாருங்க 1 into 3 into 5 into dot 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 up to 2n minus 1 தான் product of odd numbers. நான் என்ன செய்ய போறேன்னா இந்த product of odd numbers இருக்கு பாருங்க 1 3 5 dot 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 2n minus 1 இது கூட கொஞ்சம் ஈவனையும் மிக்ஸ் பண்ண போறேன். ஈவன்னா இங்க பாருங்க எக்ஸ்ட்ராவா இங்க இல்ல நானே போட போறேன். into 2 into 4 into 6 2n minus 1 க்கு அடுத்த நம்பர் 2n. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா 1 க்கு பக்கத்துல அவங்க கொடுத்தது ப்ளூல இருக்கு, நான் blackல எக்ஸ்ட்ராவா எழுதிக்கிறேன். அப்போ 1 எக்ஸ்ட்ரா 1 எக்ஸ்ட்ரா 1 எக்ஸ்ட்ரா 2n minus 1 க்கு 1 எக்ஸ்ட்ரானா 1 கூட்டினீங்கன்னா 2n வந்துரும். இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறேன். எதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்தனோ அதை கீழே எழுதிடுறேன். 2 4 6 டாட் 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 2n. அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணாலும் ப்ளூ அப்படியே தான் வரப்போகுது. 2 2 கேன்சல் ஆகிடும், 4 4 கேன்சல் ஆகிடும், 6 6 கேன்சல் ஆகிடும், 2n கேன்சல் ஆகிடும். நம்மளோட பழைய சம்மு தான் வரும். அப்போது ஆட் நம்பர்ஸ் கூட நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஈவன் நம்பர்ஸ் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள் 2n minus 1 அப்படியே ரிவர்ஸில் வந்து 1ல முடிஞ்சு போச்சா அப்படின்னா இது 2n ஃபேக்டோரியல். ஒத்துக்கிறீங்களா? 2nல ஆரம்பித்து அப்படியே ரிவர்ஸில் வந்து 1ல முடியுது பாருங்கள். அப்போ இட் இஸ் கால்ட் 2n ஃபேக்டோரியல். கீழே வாங்க, 2 டேபிள்ஸ் காமனாக இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மில், அதனால் இது 1. இங்கேயும் பாருங்கள் 2 டேபிள்ஸ் காமனாக இருக்கும், வெளியில் எடுத்துருங்க. அதுக்கடுத்தது இந்த சம்முக்கு வாங்க, 2 டேபிள்ஸ் காமனாக இருக்கும், வெளியில் எடுத்துருங்க. ப்ளஸ் டாட் 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 இங்கேயும் 2 டேபிள்ஸ் காமனாக இருக்கும், வெளில எடுத்துருங்க. அப்போ தோ ஒரு 2 தோ ஒரு 2 தோ ஒரு 2 ஒரு தோ ஒரு 2. இப்போ டோட்டலாக உங்களுக்கு n டேர்ம்ஸ் இருக்குது இங்கே. அப்போ n டேர்ம்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு 2 காமனாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன் அடிஷன்னா ஒரே ஒரு 2 எடுத்திங்கன்னா போதும். இது மல்டிப்ளிகேஷன், அதனால் 2 into 2 into 2 into 2 into 2 n டைம்ஸ் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு டினாமினேட்டரில் எக்ஸ்ட்ராவாக 2 power n வந்துடும். ஆல்ரெடி நியூமரேட்டரில் ஒரு 2n ஃபேக்டோரியல் இருக்குது பை, இப்போ பேலன்ஸ் இதான் உங்களுக்கு 1 2 3 டாட் 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 வெறும் n தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருந்த 2 எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுத்தாச்சு, காமன் கிடையாது, மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2n ஃபேக்டோரியல் பை இது ஒரு 2 power n, இது ஒரு n ஃபேக்டோரியல். எப்படி சார் n ஃபேக்டோரியல்? இதை பாருங்கள், nல ஆரம்பித்து ரிவர்ஸ்லேயே வந்து 1ல முடிஞ்சு போச்சா, அப்போ இட் இஸ் மை n ஃபேக்டோரியல். அப்போ சம் இஸ் ஓவர். இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை பாருங்கள். சம்மை சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிட்டோம், ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமா, இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட சொல்கிறாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், திஸ் கேன் பி ரிட்டன் as 1/2 whole power n. 1/2 whole power n. அப்போ கிட்டத்தட்ட இதோ இந்த ஆன்சர் மாதிரி வர ஆரம்பிக்குது பாருங்கள், 1/2 whole power n. சரி, நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த n ஃபேக்டோரியல் இருக்குது பாருங்கள், n 2n ஃபேக்டோரியல் 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு n ஃபேக்டோரியல் போட்டு மல்டிப்ளை பை n ஃபேக்டோரியல் போட போகிறேன். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை n ஃபேக்டோரியல். ஐ எம் கோயிங் டு ஒரிஜினல் சம் இதுதான், 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல். நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை n ஃபேக்டோரியல் போடுறேன். போட்டேன்னா 1/2 whole power n. இதை பாருங்களேன், 2n ஃபேக்டோரியல் பை 2n minus n ஃபேக்டோரியல் into n ஃபேக்டோரியல். இது n ஃபேக்டோரியல்ன்றதுனால npn. இந்த மாதிரிலாம் இதை மாற்றி எழுதலாம். எப்படி சார்? இங்கே பாருங்கப்பா, 2n ஃபேக்டோரியல் அதே தானே, 2nல n போச்சுன்னா n தான் வரப்போகுது. n ஃபேக்டோரியல் அப்படியே தான் இருக்குது. n ஃபேக்டோரியல்னாலும் npnனாலும் ஒன்று தான். ஏன் சார் npn எழுதுனீங்க? நம்ம ஆன்சரில் பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு npn இருக்குது, அதனால் அந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். ரைட், இஸ் ஈக்குவல் டு 1/2n. இங்கே பாருங்கள், இது என்ன ஃபேக்டோரியல் ஃபார்முலா? என்சிஆருக்கு என்ன ஃபார்முலா? என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் தானே. இங்கே 2n போட்டால் என்ன வரும்? 2n ஃபேக்டோரியல் 2n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். ஆர் தான் நமக்கு n மாதிரி இருக்குது இங்கே. அதனால் நீங்கள் 2ncn போட்டிங்கன்னா 2ncn போட்டிங்கன்னா 2n ஃபேக்டோரியல் 2n minus n வந்துடும், 2n minus n into n ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலா அப்படியே வரும்.
அப்போ இது அதோடைய ஃபார்முலானா 2NCN உடைய ஃபார்முலா இது ஆக்சுவலாக இன்ட்டு NPN. 2NCN உடைய ஃபார்முலா 2n ஃபேக்டோரியல் பை 2n மைனஸ் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். சிம்பிளி பண்ணால் இதான் வரும் உங்களுக்கு. இது இந்த ஸ்டேஜ் வந்துடும். அப்போது நம்மளுடைய எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2NCN இன்ட்டு NPN. கிட்டத்தட்ட இந்த ஆன்சர்ஸ் வருது நமக்கு. அப்போ ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். இந்த டேர்ம் வந்ததுலேருந்தே இந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு இது கிட்ட இந்த மாடலுக்கு ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த மாடலுக்கு செம்ம அப்படியே லைட்டாக நம்ம டைவர்ட் பண்ணிக்கிட்டு அந்த மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை n ஃபேக்டோரியல் போட்டு ஒரு NPN கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த n ஃபேக்டோரியலை யூஸ் பண்ணி NCR ஃபார்முலாவுக்கு மேட்ச் பண்ணி 2NCN ஃபார்முலாவுக்கு இதை நம்ம லொக்கேட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆப்ஷன் செகண்டு எக்ஸாக்டாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ.